ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி. இந்த இட்லி மாவு ரெடி பண்ணும்போது நான் செய்கிற சின்ன சின்ன டிப்ஸை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த இட்லி மாவு ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம இட்லி ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் அரிசியையும் நம்ம கூட கலந்து இந்த மாதிரி நல்ல சாஃப்டான ஒரு இட்லி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலாங்க. இப்போ இதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆழாக்கு எடுத்திருக்கேன். அந்த ஆழாக்கில் தலை தட்டி நான் 5 ஆழாக்கு இட்லி அரிசி இதில் சேர்க்குறேங்க. இதில் நம்ம தலை தட்டி ஒரு 5 ஆழாக்கு இட்லி அரிசி இதில் சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதே ஆழாக்கில் நான் ரேஷன் அரிசி, பச்சரிசி அது ஒரு 5 ஆழாக்கு, பச்சரிசி ஒரு 5 ஆழாக்கு இதில் தலை தட்டி அதே மாதிரி சேர்க்குறேன். இது நம்ம நீங்கள் கிளாஸ் ஏதாவது அளவு எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆழாக்கில் நம்ம அளவு எடுத்துக்கலாங்க. ஆனால் ஈக்குவல் குவான்டிட்டி. இது 5 ஆழாக்கு இட்லி அரிசி எடுக்கிறோம்னா 5 ஆழாக்கு நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரேஷன் அரிசியும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ 5 ஆழாக்குக்கு ஒரு ஆழாக்கு நான் தலை தட்டி உளுத்தம்பருப்பு எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 10 ஆழாக்கு எடுத்திருக்கேன். அதனால் நான் 2 ஆழாக்கு தலை தட்டி உளுத்தம்பருப்பு எடுக்கிறேன். 5:1 என்ற கணக்கில் நான் இந்த உளுத்தம்பருப்பு எடுக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இந்த உளுத்தம்பருப்பில் சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்கிறதுக்கு இதில் அடிஷ்னலாக ஒரு 2 பொருளை நம்ம சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை அவல், இந்த திக்கான அரிசி அவல் சொல்லுவோம், அந்த அவல் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை ஆழாக்கு எடுக்கிறேன். நம்ம எடுத்த அந்த ஆழாக்கிலே பாதி அளவு எடுக்கிறேங்க. அதே மாதிரி ஜவ்வரிசியும் நான் அந்த ஆழாக்கில் அரை ஆழாக்கு எடுக்கிறேன். இந்த ஜவ்வரிசியும் அவளும் நம்ம சேர்த்து இந்த இட்லி மாவு ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும். நம்ம இந்த ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறதே தெரியாதுங்க. அந்தளவுக்கு இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஒரு 6 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சிடலாம். இந்த அரிசி, உளுந்து இது எல்லாம் நல்லா 6 மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ நம்ம உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா 6 மணி நேரம் ஊறிடுச்சு. உளுந்து அரைக்கும்போது ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி உளுந்தை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊற வச்சிடணும். ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, இந்த தண்ணியை நம்ம கீழே விடாமல் இந்த 6 மணி நேரம் ஊறின அந்த தண்ணியை வச்சே நம்ம இந்த உளுத்தம்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி எடுக்கணும். அந்த மாதிரி இந்த தண்ணியே நம்ம அந்த உளுந்து அரைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணோம்னா உளுந்து நல்லா நல்லா உப்பி நல்லா அந்த குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக வருங்க. அதனால் இந்த 6 மணி நேரம் இந்த ஊறின அந்த உளுந்து தண்ணியே நம்ம கீழே விடாமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம இந்த உளுந்து பருப்பு ஆட்டும்போது இந்த உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நல்லா உப்பி அந்த இட்லிக்கும் ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி உளுந்து அரைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எடுத்த உடனே தண்ணி நிறைய விடாமல் இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி திக்காக நல்லா நம்ம இதை ஆட்டிட்டு இந்த உளுந்து எல்லாமே நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த உளுந்து நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணியை லேசாக தெளித்து கையில் தெளித்து நம்ம இந்த உளுந்த பருப்பு ஆட்டும்போது இந்த உளுந்த பருப்போட குவான்டிட்டியும் நல்லா ஜாஸ்தியாகும்.
அது இட்லிக்கும் ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க. நம்ம எடுத்த உடனே நிறைய தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு நம்ம வந்து வேலையை பார்க்க போயிட்டோம்னா இந்த உளுந்து அரைக்கிறது இந்த இட்லிக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து இந்த மாதிரி நம்ம ஆட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த உளுந்தோட குவான்டிட்டி நல்ல உப்பி வரும். இப்போ நம்ம அந்த உளுந்து வந்து ஊறின தண்ணியே யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உளுந்தோட அந்த தன்மை வந்து நல்லா ஃப்ளஃபியாக நல்லா அழகாக இருக்குங்க. அதனால் அந்த தண்ணி 6 மணி நேரம் ஊறின தண்ணியை மட்டும் நம்ம கீழே எடுத்து ஊற்றாமல் அதை வச்சே இந்த உளுந்தப்பருப்பு ஆட்டுறது இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸு. உளுந்தோட அளவும் நிறைய காணும், உளுத்தம்பருப்பும் நல்லா காணும். ஸோ இப்போ நம்ம உளுந்து வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த உளுந்த பருப்பு நல்லா பொங்கி வந்துடுச்சிங்க. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். அடுத்து வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த அரிசி, அவல், ஜவ்வரிசி இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா 6 மணி நேரம் ஊறி இருக்குது. ஜவ்வரிசி பார்த்திங்கனாலும் நல்லா ஊறி இருக்குங்க. நான் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பெரிய ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா ஊறி நான் இப்போ கையில் ஸ்மாஷ் பண்ணால் பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வருது. இந்த அளவுக்கு வந்து ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கணும். அடுத்து நம்மளுடைய அவல் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா ஊறி இருக்குங்க. அது பிரச்சனை இல்லை, அவல் வந்து சீக்கிரமே ஊறிடும். ஜவ்வரிசி வந்து நம்ம வந்து அரிசியோடு சேர்த்து போடும்போது அது சில நேரம் வந்து நிறைய மசியாதுங்க. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசியை என்ன தான் ஜவ்வரிசி ஊறி இருந்தாலும் அது நம்ம மொத்தமாக போட்டு ஆட்டினோம்னா அந்த ஜவ்வரிசி வந்து சில நேரம் வந்து அரைப்படாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜவ்வரிசியை போட்டு கூட ஒரு 2 கை அரிசி ஊறின அரிசியை சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அந்த ஊறின ஜவ்வரிசியும் நம்ம ஒரு 2 கை அரிசி அதையும் சேர்த்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா ஜவ்வரிசி வந்து நல்லா மசிஞ்சிடும். இந்த மாதிரி ஆட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி நல்லா வந்து ஃபுல்லாக மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அவல், அரிசி இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நார்மலாக நம்ம எப்போவும் ஆட்டுற மாதிரி ஆட்டலாம். நிறைய பேர் வந்து இந்த ஜவ்வரிசி வந்து மசியலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆட்டினோம்னா நம்ம ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிடும். அரிசியோட பேலன்ஸ் இருக்கிற எல்லா அரிசியும் போட்டு இதில் நான் வந்து இப்போ நல்லா நைஸாக ஆட்டி எடுக்கலாம். இந்த அரிசி வந்து நல்லா நைஸாக அரைப்பட்டதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த உளுந்தம்பருப்போடு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸில் நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் கலந்து இதை வந்து ஒரு 6 மணி நேரம் நம்ம வந்து பொங்கி வர வரைக்கும் வைக்கலாம். புளிச்சு வரட்டும். ஒரு 6 மணி நேரம் புளிச்சதுன்னா மாவு பார்த்திங்கன்னா நல்லா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா 6 மணி நேரம் புளிச்சிருச்சிங்க. நல்லா மேலே இந்த மாதிரி அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா வருது. இந்த அளவுக்கு திக்னஸில் நான் வந்து இந்த மாவை எடுத்து வச்சு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றி நல்லா ஒரு 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி இந்த இட்லி மாவு ரெடி பண்ணோம்னா நம்ம வீட்டு இட்லி பார்த்திங்கன்னா நல்லா பூ மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த இட்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையில் எடுத்தோம்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து நம்ம வந்து கையில் வந்து அந்த வெயிட்டே ஃபீல் பண்ண முடியாது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஒரு இட்லி கையில் இருக்கிற அந்த ஃபீலே இருக்காது. இந்த மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.